ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் தெரியுமா? கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இது எந்த கோயில் தெரியுமா? நம்ம மகாலிங்க கோயில் தான். சீல்தூரில் வத்ராப்பில் இருக்குல்ல, அந்த மகாலிங்க கோயிலுக்கு அங்கே போய்கிட்டு இருக்கோம். ஆட்டோ வந்து புதுசாக எடுத்தோமா, அதனால் வந்து சாமி கும்பிட்றதுக்கு அங்கே அத்தை மாமா நான் என் வீட்டுக்காரர் என் கொழுந்தனார் வந்து முன்னாடியே வந்து இதுக்கு பைக்கில் போயிட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்க மலை ஏறுவாங்க, நாங்கள் கீழே அடிவாரத்தில் கும்போதுனால கொஞ்சம் லேட் ஆயிரும் சொல்லி அவங்க காலையில் 6 மணிக்கே போயிட்டாங்க. நாங்கள் வந்து போனது வந்து கரெக்டாக மணி வந்து 9:30 ஆயிடுச்சு. 10 மணிக்கு மேலே விட மாட்டாங்களாம், ஆனால் தினமும் விட்றாங்க. அதனால் 10 மணிக்கு மேலே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மிச்ச டைம் வந்து ஒரு 12 மணி வரைக்கும் விடுவாங்களா. அமாவாசை பிரதோஷம் இப்படி டயத்தில் வந்து 12 மணி வரைக்கும் விடுவேன்னு சொல்லிக்கிருந்தாங்க. அதனால் அவங்க வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிட்டாங்க. ஆட்டோவில் போகலான்னு சொன்னோம். அவங்க வந்து கொஞ்சம் இல்லை மதினி லேட் ஆயிரும், அதனால் நீங்கள் வந்து ஆட்டோவில் வாங்க, வந்து வேறு நம்ம வேறு அங்கே வேறு ஊருக்குள்ள கோயிலுக்கு தங்கமலை வரத்துக்கு வேறு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, சரியா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க பைக்கில் போக சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனோம். எல்லோரும் கிளம்பி கூட்டு போகிறது கொஞ்சம் லேட்டு. அத்தையை போய் அங்கே போய் விஸ்வநாதத்தில் போய் கூட்டு வரணும். கூட்டு வந்துட்டு அப்புறம் தான் என்னை இங்கே வந்து என் வீட்டுக்காரர் கூப்பிட்டுட்டு நேராக நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு போகும்போதே உங்களுக்கு ஒரு வீடியோவாக லான்ச்சிங் ஆகிக்கிட்டு இருக்குது. இது ஃபுல்லாக பாருங்கள், சூப்பர் கிளைமேட் சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே அழகாக இருந்தது. அப்படியே ஒரு 11 மணி 12 மணி ஆகும்போது ஊட்டி கொடைக்கானல் மாணிக்கு ஆயிடுச்சு. ஜில்லு 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 ஜில்லுன்னு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கு, ஆனால் அப்போ வந்து இதாக இல்லை, நல்லா அழகாக இருந்தது. பாப்பா எல்லாருமே பாட்டு போட சொன்னாங்க. அவங்க அப்பாவை பாட்டு போட்டுக்கிட்டு வந்தாங்க. இப்போ ஒத்தத்தால் அப்படியே பேசி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி போகும்போது நாங்கள் அத்தை மாமா நாங்கள் என் வீட்டுக்காரர் என் குழந்தைனார் தான் மிஸ்ஸிங்காக இருந்தார். காளி அவர் வந்திருந்தாலும் இன்னும் காமெடியாக போயிருக்கும், ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். அவர் தான் பைக்கில் போயிட்டார், இல்லாட்டி எப்போயுமே வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து என்னென்னமோ முணுமுணுன்னு பேசிக்கிட்டே சந்தோஷமாக போயிட்டு சாமியை கும்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, திறந்துருக்குமா இல்லையான்னு பல யோசனை. ஏன்னா மழை வந்ததுனால கொஞ்ச நாள் விடாமல் வேறு வச்சுருந்தாங்களா. அப்புறம் வந்து வத்ராப்புக்குள்ளே போனப்போ தான் நிம்மதியாக வந்துச்சு. தானி பறவைக்குள்ளே விட்டுட்டாங்க, மழையை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மாணிக்கு இருந்தது. மழை பார்த்தீங்களா? அவரை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு அவரை பார்த்து. போன தீபாவளிக்கு போயிருந்தோம், இந்த தீபாவளிக்கு போயிருக்கணும். சரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்போ தான் அவங்க என் வீட்டுக்காரர் அங்கே பாரு தம்பியோட வண்டி நிற்கி அப்படின்னாரு. தம்பி வண்டியா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தேன். பழைய வண்டியா, அதான் வண்டியாக நிற்கிதுன்னு சொல்லி காமெடி பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே நானே எங்கள் மாமா என் வீட்டுக்காரர் எல்லாம் சிரிச்சிட்டு வந்தோம். அப்புறம் பார்ப்பாங்க எல்லாம் கடையை பார்த்தாங்க. நல்ல வழி கடை ஃபுல்லாக அடைச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து நேராக கோயிலுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அத்தை வந்து சாமிக்குள்ளது எண்ணெய் நான் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அத்தை வந்து எப்பயும் பன்னீர் பட்டில் இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் எல்லோரும் மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அன்னதானம் வந்து எனி டைம் வந்து அங்கே கோயிலில் நடக்கு. மிச்ச நாள் வந்து 4 மணி வரைக்கும் வந்து அங்கே என்னதோ ஒரு மண்டபம் மெயின்லேயே என்ட்ரன்ஸ்குள்ளேயே ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் வந்து எனி டைம் 4 மணி வரைக்கும் போடுவாங்களாம். ஆனால் மித்த நாள் வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து நைட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிருந்தாங்க. உண்மையிலேயே சாப்பாடு வந்து சூப்பராக இருந்தது. முகம் சுளிக்காமல் அத்தனை பேத்துக்கும் எப்படி இல்லைங்காமல் வந்து சாப்பாடு. இந்த வீடியோ ரெக்கார்ட் எடுக்கலே எங்கள் மாமா 3 தடவை ஃபோன் போட்டுட்டார். கட் பண்ணி எங்கள் அத்தை மாமா விட்டையும் பேசுகிறது தான் வேலை. சரின்னு சொல்லி அப்புறம் உள்ளே போயிட்டோம். உள்ளே போக ஒத்தாளுக்கு வந்து 30 ரூபா டிக்கெட் போட்டாங்க. அப்புறம் அதை வாங்கிட்டு சாமி கும்பிட உள்ளே வேறு வழி போயிட்டோம் தப்பா. அப்படியும் போகலான்னு ஒரு அண்ணன் கூப்பிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம எப்போயுமே அப்படி கூட தான் போவோம். எங்கள் மாமா இப்படி கூட போகலாம் அப்படின்ட்டாரு. அப்புறம் அவங்க கூப்பிட்டாங்க, எங்கிட்டும் போகலாம் அப்படின்னாங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்றதுக்குள்ளே நடந்து போகும்போது அங்கே ஃபுல்லாக சாமியார் அங்கே ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்களா. உங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்சது சில்லற, அதனால் முடிஞ்சது போட்டோம்னு சொல்லி ரொம்பவே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒத்த ஆளுக்காக பார்ப்பாங்க, போட்டு போனாங்க. ரொம்பவே இருந்தாங்க. நம்மளால் முடிஞ்சது தான் செய்ய முடியும், அதனால் அவ்வளோ செஞ்சுட்டு மாலை வந்து 6 மாலை சாமிகளுக்கு 6 சாமிக்கு வாங்கியாச்சு. சாமிகளுக்கு வாங்கிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அங்கே போய் வண்டி சாவியை வந்து சாமிக்கிட்ட வச்சுட்டு அலங்காரம் பண்ணும்போது நாங்கள் மாலை போட்டுக்கணும்னு சொல்லி காளியம்மனுக்கும் அவருக்கும் சொல்லிட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லி மாலையெல்லாம் கொடுத்துட்டோம். மாலை மல்லிகைப்பூ சாமிக்கு வாங்கிட்டு போனேன், அதையும் கொடுத்துட்டு மெதுவாக பார்ப்பாங்க. அப்படியே ஜாலியாக நடந்தாங்க. அந்த காசு போடுறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு. அது வந்து அக்கா பையன். அப்புறம் வந்து போய்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு வீடியோ காட்டணும்னு சொல்லிட்டு நான்
வீட்டுக்காரர், மாமா, அத்தை. அத்தை தான் கொஞ்சம் மெதுவாக வருவாங்க. அப்புறம் மாலையெல்லாம் வாங்கியாச்சு. கவர் வந்து யூஸ் பண்ணக்கூடாதான், ஆனால் கவர் கொண்டு போனாலும் அங்கே உள்ள குப்பைவாளியில் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு விட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நாங்கள் அப்புறம் இந்த பை எடுத்துக்கிட்டோம். சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாமிக்கிட்ட வந்தவனையும் அங்கே பிள்ளையார் கோயில் என்ட்ரன்ஸில் இருக்கும், அவரை கும்பிட்டுட்டு அவருக்கு மாலையை கொடுத்துட்டு பன்னீர் பரப்பிட்டு, அங்கேயும் சிவன் இருக்கார், அவரை கும்பிட்டுட்டு அப்படியே நேர மேலே கொஞ்சம் மெதுவாக நடந்து போயிட்டு காளியாத்தா இருக்காங்க, காளியம்மன் சாமி. எங்கள் அத்தையே எதையோ அவங்கள பார்த்து ஏதோ சொல்லிக்கிருந்தாங்க என்கிட்ட. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு மேலே அப்படி வீடியோ எடுத்துக்கிருந்தேன். அங்கிட்டு வந்து பைரவர் இருந்தார், இங்கிட்டு வந்து காளியாத்தா இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கலை, அது பிள்ளையாரை மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன். மாலை போடும்போது நம்ம இந்த மாலை வாங்கி கொடுத்தோம், அவங்க போட்டாங்க. சாமிக்கு மாலையை போட்டுட்டு பன்னீர், அத்தை வாங்கின பன்னீரை ஊற்றிட்டு எண்ணெய் வாங்கி கொடுத்தேன், எண்ணெய் இதில் ஊற்றிக்கிட்டாங்க. அவர் குட்டியாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா என்ட்ரன்ஸில். மகன் பக்கத்தில் இருக்கார். கோயிலுக்கு போகும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஏன் தான் தெரியல, அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸில் போகும்போதே கிடைக்கும். அதாவது நம்ம குலதெய்வமாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதுக்காண்டி தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். அப்புறம் வந்து மாங்காய் முறுக்கு வாங்கி தின்னாங்க. ஃபுல்லாக குரங்குங்க, சரியான குரங்கு. என் மகன் சாப்பிட முடியாமல் என்ன கொடுத்தா, நான் என் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் கொடுத்து நாங்கள் ரெண்டு சாப்பிட்டுக்கிருந்தோம். குரங்கு சுற்றி நின்று பார்க்குறேன், எப்படா போடுவாளுங்க கப்பலான்ட்டு. இருந்தாலும் மனசு கேட்கல. என் வீட்டுக்காரர் கொஞ்சம் அங்கிட்டு போய் போட்டார். பாப்பாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எப்படி பார்க்குது பாருங்கள், மனுஷன் பக்கம் பண்ணி பார்க்கு. இந்த உட்காந்துருக்காரா, அவர் போய் போட்டுட்டார். அது எப்படி அது சாப்பிடுது பாருங்கள், சாப்பிடுது, நம்மளை விட டேஸ்ட்டாக சாப்பிடுது. அங்கே இருங்க, அழகாக சாப்பிடுது. அவர் போட்டுட்டு பாவம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு எல்லாம் இருந்துட்டு உட்காந்துட்டார். காதை குடஞ்சிக்கிட்டு எல்லா வேலையும் அவர் பார்ப்பார். அப்புறம் வீட்டுக்காரருக்கு வந்து 2 மோதிரம் எடுத்திருந்தோம், அதை போட்டு எல்லாம் செஞ்சுட்டு சாமியை கும்பிட்டு வரலாம் நினச்சோம். கழுத்தில் உள்ள செயின் மட்டும் வந்து காணலை. அவருக்கு நியூ மாடல் எடுத்துகிட்டு வந்தேன், அது காணலை. அப்புறம் அவங்ககிட்டே போய் சொன்னேன், சரி மாற்றிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே போய் மாற்றிட்டு வந்தோம் கடையநல்லூரில். அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு மேலேருந்து பார்த்தா அது குரங்கு இது பண்ணுது. அப்புறம் குளிச்சுட்டு இருந்தோம். தண்ணி இப்படி தான் வந்தது, ஆனால் அதுலேயுமே வலிக்கு பார்ப்பாங்கல்ல. அங்கே வந்து பத்திரமா இருந்தோம். அதே மாதிரிக்கு பாப்பா பக்கத்தில் தான் இருந்தோம், என் வீட்டுக்காரர் பக்கத்தில் இருந்தாங்க, அங்கே எல்லாம் இருந்தாங்க. நீங்கள் குளிக்க விடும்போதும் பார்த்து குளிக்க விடுங்க. எங்கள் மாமா பாருங்கள், எப்போ தான் அவளுங்க வருவாளுங்கன்ட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தார். அந்த குரங்குட்டி பார்த்திங்கன்னா அழகாக ஃபேமிலியாக உட்காந்துருக்கு. அது தனித்தனியாக உட்காந்து அது எப்படி பார்க்குறாருங்க, பேன் பார்க்கும். அதுக்கு எங்கள் அத்தை சொன்னாங்க, இப்படி தான் பார்க்குமான்னு சொல்லி, மனுஷனுக்கும் பார்க்குமா, அசையாமல் இருக்குமா, இல்லாட்டி இப்போ இது பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டு அத்தை பேசிக்கிட்டே வந்தாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க புருஷன் மணிக்கே நீயும் பேசிக்கிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்களா. அப்புறம் நான் முன்னாடி தடவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாம் வந்து தங்களாவரத்துக்கு போகணும். இங்கே போயிட்டு வந்துட்டு மறுபடியும் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாவரத்துக்கு அடுத்து நம்ம அந்த கோயிலுக்கு போகணும். அப்படி போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வரணும். அப்புறம் வந்து காப்பி, டீ, வடை எல்லாமே சாப்பிட்டுட்டு பப்ஸ் முடிச்சுட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.